ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2019 ஒரு ஃப்ரெஞ்ச் மர்டர் மிஸ்ட்ரி, இல்லைன்னா கோர்ட்ரூம் ட்ராமா, எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு படமாக வெளியாகிருக்கிற தி கேர்ள் வித் எ பிரேஸ்லெட். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டையே கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கைது செய்யப்படுற படத்துடைய கதாநாயகி கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தப்படுறாங்க. இறுதியாக இவங்க தான் உண்மையான குற்றவாளியா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் லீஸ். இவங்களுக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு அப்பா அம்மா, ஒரே ஒரு தம்பி, ஒரு நிம்மதியான அழகான வாழ்க்கை. 16 வயசு இவங்களுக்கு. அந்த 16 வயசுக்கே உண்டான அந்த சுட்டித்தனம், ஒரே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாகவே இவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படத்துடைய முதல் காட்சியிலேயே இவங்களுடைய ஃபேமிலியோட ஒரு பீச் ஹவுஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த பீச் ஓரமாக ஜாலியாக வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தருணத்தில் திடீர்னு ஒரு 2-3 போலீஸ் அங்கே வர்றாங்க. வந்து நம்ம கதாநாயகி கிட்ட, நீங்கள் தானே லீஸ், உங்களை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ கதாநாயகியுடைய அப்பா, எதுவும் பிரச்சனையா, எதுவும் பஞ்சாயத்தாம்மா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு கொஞ்சம் பயத்தோட. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரி என்ன விசாரிக்கணும் சொல்லுங்கள், நான் வரேன் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகிறாங்க. இப்போது இந்த சீன் இங்கேயே கட் பண்ணப்படுது. அடுத்து என்ன பஞ்சாயத்து நடந்துச்சு அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை. கதைக்களம் நேரம் இங்கேருந்து 2 வருஷம் தள்ளி நகருது. இந்த 2 வருஷம் கழித்து நேர கோர்ட்டில் தான் நிற்கிறாங்க நம்ம கதாநாயகி. ஆனால் சரி, இந்த 2 வருஷம் நகர்ந்துச்சு, அந்த 2 வருஷத்தில் என்னடா நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதாநாயகி மேலே ஒரு கொலைப்பழி விழுகுது. ஆனால் இதுக்கு அவங்க ஜெயிலையும் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் குற்றவாளி யாரோ அந்த குற்றவாளியுடைய கால்லையோ இல்லை கைகள்லையோ ஒரு சின்ன பிரேஸ்லெட் மாதிரி ஒன்றை மாட்டி விட்டு அவங்கள வீட்டிலே வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் குறிப்பாக அந்த விக்டிம் ஃபேமிலி இருக்கு இல்லையா, பாதிக்கப்பட்ட நபருடைய குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பம் இருக்கிற ஏரியா பக்கமே இந்த குற்றவாளி போகக்கூடாது. அப்படி போனாங்க அப்படின்னா உடனே போலீஸுக்கு அந்த காலில் மாட்டியிருக்க பிரேஸ்லெட் மூலமாக இன்ஃபர்மேஷன் போயிடும், சிக்னல் உடனே போயிடும். உடனே போலீஸ் பெட்ரோல் வண்டி முன்னாடி வந்து நின்று உங்கள் வீட்டில். இது ஒன்று. அதே நேரத்திலேயே உங்கள் வீட்டை விட்டும் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நீங்கள் சுற்றுறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது, வேறு எங்கேயும் போகக்கூடாது. காரணம் என்னென்னா, கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் இன்னமும் அக்யூஸ்டு தான். தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீங்கள் சின்ன பிள்ளை அப்படிங்கிறனால உங்களை வீட்டில் விட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பு. அப்படித்தான் நம்ம கதாநாயகி வீட்டில் விடப்பட்டிருக்காங்க. இப்போ 2 வருஷமாக இந்த கேஸு கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 2 வருஷம் கழித்து கதைக்களம் இங்கேருந்து அப்படியே கடந்து போகுதுன்னு, நேராக கடந்து போனால் கோர்ட்டில் தான் நிற்கிது. கதாநாயகி கிட்ட எதிர்த்தரப்பு வக்கீல் கேள்வியை ஒன்று வைக்கிறாங்க. சரி சொல்லுங்கள் லீஸ், நீங்கள் எத்தனை மணிக்கு அந்த வீட்டை விட்டு கிளம்புனீங்க அப்படின்னு. இப்போ கதாநாயகி என்ன சொல்கிறாங்க, காலையில் ஒரு 11:30 மணிக்கெல்லாம் நான் கிளம்பிட்டேன் மேடம். ஏன் 11:30 மணிக்கு நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா, நான் 11:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனேன்னா ஒரு 15-20 நிமிஷத்துலலாம் என் தம்பியுடைய ஸ்கூல் இருக்குது, அவனை நான் தான் பிக்கப் பண்ணணும், அதுக்காக அங்கேருந்து நான் பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்னடா சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஃப்ளோரா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு பார்ட்டியை அந்த பொண்ணு ஹோஸ்ட் பண்ணுறா. அதில் நம்ம கதாநாயகி போய் கலந்துக்கிறாங்க. வழக்கம் போல் இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எல்லாம் ஒன்றா ஆட்டம் பாட்டமாக கும்மி அடிச்சுட்டு ஜம்முன்னு இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம கதாநாயகியும் ஃப்ளோராவும் மட்டும்தான் ஃப்ளோராவுடைய பெட்ரூமில் ஒரே பெட்டில் ஒன்றாக படுத்து தூங்கினது. காலையில் 11:30 மணிக்கு நான் எந்திரிச்சு வந்துட்டேங்க அப்படிங்கிறது நம்ம கதாநாயகியுடைய வாதம். ஆனால் கதாநாயகி 11:30க்கு கிளம்புனதாக சொல்கிறாங்க இல்லையா, அடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது 1:30 மணிக்கு அந்த ஃப்ளோரா கொடூரமாக ஒரு நபரால் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நிர்வாணமாக அவங்களுடைய சடலம் கிடக்குது. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 7 இடத்துல ஹெவியான கத்தி குத்துக்கள் உடம்புல இறங்கி இருக்கு. இதை வச்சு போலீஸு நம்ம கதாநாயகியை அரெஸ்ட் பண்ணுது. இதுதான் படத்துடைய முதல் காட்சி. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இறுதியாக உண்மையாகவே நம்ம கதாநாயகி தான் இந்த கொலையை பண்ணினதா, கதாநாயகி பண்ணலனா வேறு யார் இதை பண்ணியிருக்க முடியும்? இம்பிட்டு தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிச்சயமாக இந்த ஒரு ஒன்லைனர் கதை, ஒரே ஒரு லைன் தான் கதை. ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. இதில் ஒரு நபர் கொலை செய்யப்படுறா. அப்போ அந்த இன்னொரு ஃப்ரெண்டு மேலே போலீஸ் சந்தேகப்படுது, இவங்க தான் குற்றவாளியா. இம்பிட்டு தான் கதை.
ஆனால் இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதத்தில் இவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது எப்படி இருந்ததோ இல்லையோ, எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய வளரும் இயக்குனர்கள் எல்லாரும் பல பேர் நம்ம யோசிக்கிறது என்ன, கம்மியான பட்ஜெட்டில் ஒரு தரமான படம் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெருசாக ஹெல்ப்பாக இருக்கும். அதுதான் பெரிய மேட்ரு இன்றைக்கி. ஏன்னா ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதே பெரிய மேட்ரு, அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் பண்ணணும். இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் ஒரு 1.5 மணி நேரம் ஓடுதுன்னு வச்சிங்களேன். 1 மணி நேரம் 35 நிமிஷமோ என்னமோ தான் அந்த படம். சின்ன படம் தான். ஆனால் இதில் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் கூட மேக்சிமம் கோட்டை விட்டு படம் வெளியே வராது. மொத்தமுமே கோர்ட்டில் நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராகேஷன் தான் மொத்த கதையும். வெறும் கான்வர்சேஷனு, அதன் மூலமாக ஒரு விஷயமாக எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, என்ன ரிவீல் ஆகுது, அவ்வளவு தான் கதைக்கலாம். ஒரு கோர்ட் ரூம் மட்டும் செட்டு போட்டோம்னா போதும், முடிஞ்சு போச்சு படமே. இது போக அந்த பீச் ஓரமாக ஒரு ஷாட்டு, இங்கே ஒரு ஷாட்டு, அங்கே ஒரு ஷாட்டுன்னு ஒரு 2 ஷாட் கூட இந்த படத்தில் இருக்காது. சட்டுன்னு முடிச்சு போடலாம். ஸோ கம்மியான பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான கதைக்களம் இது. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ண எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸையுமே சொல்லணும். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. யாருக்கிட்டையும் இருந்து இந்த ஓவர் டூ ஒர்க்கெல்லாம் எங்கேயுமே தெரியல. நீட்டாக இருந்தது எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே. இதை தாண்டி இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டருடைய கான்ட்ரிபியூஷனையும் சொல்லணும். ஒரு சில இடங்களில் வயலின் பீஸை ரொம்ப அழகாகவே அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல அந்த சீனை எலிவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த வயலின் பீஸ் அழகாகவே உட்காந்துருக்கு, குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களில், ஒரு இடங்களில். இது எல்லாமே தாண்டி இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான மேட்டரை நான் கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்லப்போனால் 2 விஷயம் சொல்லிடுறேன். ஒன்று, யாரெல்லாம் ஸ்லோ பேர்னிங் கோர்ட்ரூம் ட்ராமா, இது என்ன ஸ்லோ பேர்னிங் கோர்ட்ரூம் ட்ராமா, கோர்ட்ரூம் ட்ராமாவே ஸ்லோ பேர்னிங்காகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த 2 வக்கீல்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த வாதங்கள், இதில் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் ரிவீல் ஆகுது இப்படிங்கிறத பொறுத்து தான் கதைக்களம் நகரும். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ கோர்ட்ரூம் ட்ராமா, அதுக்குள்ளே ஒரு சின்ன மர்டர் மிஸ்ட்ரி, இப்படிப்பட்ட படங்கள் பிடிக்குமா அப்படின்னா அந்த ரசிகர்கள் மட்டும் பாருங்கள். மிகப்பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் போய் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்லாம் போய் பார்க்காதீங்க. 2வது விஷயம், இந்த படத்துடைய கிளைமேக்ஸை டைரக்டரே ரொம்ப இன்டென்ஷனலாக ஒரு ஓப்பன் எண்டிங்காக தான் அவர் வச்சுருக்காரு. ஆடியன்ஸுக்கு என்ன புரிஞ்சிச்சோ அதை அவங்க எடுத்துக்கிட்டோம். இதில் யார் என்ன அப்படிங்கிற மேட்ரை நீங்களே இதை டிசைட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் விட்டுருக்காரு. காரணம் என்னென்னா, இந்த படம் பார்த்து முடியும் போது ஒரே ஒரு தாட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்பா எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டிங்க, கடைசியில் இந்த மண்டையில் இருக்க கொண்டே விட்டுட்டீங்களே அப்படிங்கிற உங்களுக்கு அந்த தாட்டு கண்டிப்பாக வரும். அது நான் என்ன அந்த கொண்டை அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை. படம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரே கேள்வி தான் மைண்டில் வரும். ஆனால் அதுக்கான ஆன்சர் இந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் புரிஞ்சிச்சு அப்படின்னா புரிஞ்சவங்க வேறு மாதிரி எடுத்துப்பீங்க, புரியாதவங்க வேறு மாதிரி எடுத்துப்பீங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. நான் வேணால் ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். கடைசி கிளைமேக்ஸ் ஷாட்டில் அதுக்கான ஒரு சின்ன க்ளூவை அவர் விட்டுட்டு தான் போயிருக்காரு. நீங்கள் பாருங்கள் இந்த படம் எந்த மாதிரி ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு, இந்த படத்தில் உண்மையாக அந்த குற்றவாளி யார் அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. அடல் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல் கான்டென்ட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கறது வாய்ப்பே இல்லை. இந்த படம் அமேசான் பிரைமில் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் ரசிகர்களே, ஒரு கோர்ட்ரூம் ட்ராமா இல்லை மர்டர் மிஸ்ட்ரி ட்ராமா, அதுவும் ஒரு ஃப்ரெஞ்சு படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. அமேசான் பிரைமில் பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்க பண்ணுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.